Hi guys, welcome to our channel. நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் கேரளோட ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் இலையப்பம் வந்து எப்படி செய்யணும் உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இலை இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு தேவையான சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் நாங்கள் ஈஸியாக செய்யலாம். கோதுமை மாவு, மண்டை வெல்லம், துருவின தேங்காய், உப்பு, இதுதாங்க, அவ்வளோதான். இதோட இன்க்ரீடியன்ஸ் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவில் லைட்டாக உப்பு தூவி தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி இதை வந்து அரிசி மாவில் தான் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் பண்ணான்னு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இது நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும்லாம் இல்லை, கையில் ஒற்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாலே போதும். தண்ணி வந்து அப்பப்போ தேவைப்பட்ட அளவுக்கு வந்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்களேன், என்னோடது வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து குட்டி குட்டி உருண்டியாக பிடிச்சி நான் இப்போ வந்து அந்த இலையில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நான் இலை வந்து வாழை இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா தண்ணி வச்சு கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஒரு குட்டி கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா சைடும் பண்ணுற மாதிரி ஈக்குவலாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு பக்கம் கனமாக இல்லாமல் எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணிடுங்க. ஈஸியானது தான். வாழை இலைன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிடுங்க. வாழை இலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோடய மாமியார் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த டிஷ்ஷு. ஸோ அதான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் நம்ம வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தேங்காவையும் எல்லா சைடும் ஈக்குவலாக பண்ணுற மாதிரி நல்லா நான் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி மண்டை வெல்லத்தையும் நல்லா தூவி வச்சுக்கிறேன், எல்லா சைடும் ஈக்குவலாக பண்ணுற மாதிரி. இப்போது நல்லா தூவி எடுத்துட்டேன். இப்போ எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து இதை ஃபோல்ட் பண்ண போகிறேன். என் டு என் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வச்சுட்டு இப்போ அதை வந்து நல்லா நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் உள்ள இருக்க ஸ்டஃபிங்ஸ்லாம் எல்லா சைடும் படும். ஸோ இதே மாதிரி நான் எல்லா வாழை இலையிலையும் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். பாருங்களேன், எல்லாம் வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இது வந்து ஈஸியான மெத்தட் தாங்க வேக வைக்கிறது. நீங்கள் இட்லி வேக வைக்கிற மாதிரி தான். இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். இப்போ எல்லா இலையப்பத்தையும் எடுத்து நான் வந்து மொத்தமாகவே வச்சு வேக வைக்கிறேன். ஸோ குட்டி குட்டியாக தானே பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக வேக வைக்க போகிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். இப்போ அடுக்கி வச்சுட்டு இப்போ அதை வந்து மூடி வைக்க போகிறோம். ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ அப்போ வந்து பார்ப்போம். இப்போ பாருங்களேன், ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து நல்லா வெந்திருக்கு. உங்கள் இலையோட கலரை பார்த்தாலே தெரியும், நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து நம்ம பிரித்தாச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அந்த கலர் கொடுத்து நல்லா தெரியுது. சூடாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம பிரித்தோம்னா பாருங்கள், ஸ்டஃபிங் வந்து சூப்பராக இருக்கும். மண்டை வெல்லம்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். பை பை.